Hi everyone. இலங்கையை மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவமாக மூதூரிலே இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தனர். கொலை செய்யப்பட்டவர்களின் பேத்தியே இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர் என கைதும் செய்யப்பட்டுள்ளார். 15 வயதுகளையுடைய சிறுமி இவ்வாறு கொலை செய்யும் அளவுக்கு துணிந்தமைக்கான காரணம் என்ன? 2 சமயத்தவர்கள் காதலித்து திருமணம் முடித்த நிலையிலே இந்த துயர் சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. மாணவ சமூகத்தின் மிக பெரும் பிரச்சனையாக மன அழுத்தம் காணப்படுகின்றது. என்றாலும் இங்கே மன அழுத்தம் மாத்திரம் காரணமாக அமைந்ததா? சமீகா என்பவரின் தாயும் சகோதரியுமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கை பூராகவும் நேற்று மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவமாக மூதூரிலே 2 சகோதரிகள், அதிலும் வயோதிப சகோதரிகள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அதிகாலை 4:30 மணி அளவிலே இந்த சம்பவம் மூதூர் தாகா நகரிலே இடம்பெற்றிருந்தது. ராஜகுமாரி மற்றும் ராஜேஸ்வரி 68-74 வயதுகளை உடைய வயோதிப பெண்களே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர் என 15 வயதுகளையுடைய சிறுமியும் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இந்த சம்பவம் ஏன் இடம்பெற்றது? இவ்வாறான ஒரு கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது. ஒரு சிறுமி இருவரை கொலை செய்யும் அளவுக்கு மனம் கல்லாகிய நிலையில் இந்த சம்பவத்திலே ஏன் ஈடுபட்டார் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. இதற்கு முன்னர் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்ட சிறுமியின் தாய் தந்தையின் வாழ்க்கை தொடர்பாக பார்க்க வேண்டும். குறிப்பிட்ட சிறுமியின் தாய் சமீகா இந்து சமயத்தை சேர்ந்தவர். அதே போன்று இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை காதலித்து திருமணமும் செய்திருந்தார். 2 மனங்களும் இணைந்த நிலையிலே சமயங்கள் வேறாக இருந்தாலும் இவர்கள் திருமணமும் செய்திருந்தனர். என்றாலும் காலப்போக்கிலே இவர்களுக்கு ஏற்பட்ட மிக முக்கியமான பிரச்சினை குடும்பத்தோடு ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழ்வதா தனி குடும்பமாக வாழ்வதா என்ற பிரச்சினை இவர்களுக்குள் எழுந்திருந்தது. அதிலே கணவன் தனியாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற முடிவிலே இருந்திருந்தார். என்றாலும் மனைவி தனது வயோதிப தாய் அதே போன்று தாயின் சகோதரிகளை பராமரிக்க வேண்டும், அவர்களுடன் வாழ வேண்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையிலே இருவருக்கும் இடையில் மனக்கசப்புகள் ஏற்பட்ட நிலையில் பிரியும் நிலை ஏற்பட்டு டிவோர்ஸ் பெறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் குறிப்பிட்ட கணவர் வேறு திருமணமும் முடித்துள்ளார். அதிலும் ஒரு குழந்தை அவருக்கு இருக்கின்றது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சிறுமியின் தந்தை வெளிநாட்டிற்கும் சென்றுள்ளார். வெளிநாட்டிலே தந்தை இருக்கும் நிலையில் சிறுமி தனது தாயுடனும் தனது தாயின் தாய் சகோதரிகளுடனே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தாயின் தாய் பாட்டியும் பாட்டியின் அக்காவும் வயோதிபர்களாகவே இருந்துள்ளனர். 68-74 வயதுகள் என்பது மீண்டும் ஒரு குழந்தை பருவம் என்றே கூற வேண்டும். இந்த நிலையில் கருத்து மோதல்கள் அல்லது புரிந்துணர்வுகள் இல்லாமை, கோபப்படுவது போன்ற பிரச்சனைகள் வயோதிபர்களுக்கும் ஏற்படும். அதே நிலைமையை இந்த வீட்டிலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பேத்தியுடன் முரண்பாடுகளும் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று சமூகத்திலும் சமயம் சார்ந்து இந்த சிறுமியை தாக்கும் விதமான வார்த்தை பிரயோகங்களை பலர் பயன்படுத்தியும் உள்ளனர். இதனூடாக அதிக அளவில் தந்தை பிரிந்து விட்டார், தந்தை தம்மோடு இல்லை, தாய் மாத்திரமே இருக்கின்றார். சமூகத்திலும் இவ்வாறான விமர்சனங்கள், அதே போன்று வீட்டிலும் பாட்டிகளுடனான சில கருத்து மோதல்கள் காரணமாக அதிக அளவு மன அழுத்தத்திலே குறிப்பிட்ட சிறுமியும் இருந்துள்ளார். இந்த நிலையிலே குறிப்பிட்ட 2 பாட்டிகளுடன் சில கருத்து முரண்பாடுகள் தொடர்ச்சியாக காணப்பட்டுள்ளது. பொதுவாக வயோதிபர்கள் என்றாலே முணுமுணுப்பான செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் எந்த ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் அதிலே குறை காண்பது அல்லது அது தொடர்பாக சொல்வது, அதை மீண்டும் மீண்டும் சொல்வது போன்ற பிரச்சனைகள் காணப்படும். குறிப்பிட்ட வீட்டிலே 15 வயதுகளையுடைய சிறுமியின் தாயும் வேலைக்கு சென்று விடுவார். அவர் வைத்தியசாலையிலே தாதியாக பணிபுரியும் நிலையில் பகல் பொழுதுகளிலும் இரவு பொழுதுகளிலும் மாறி மாறி வேலை செய்யக்கூடியவராகவே இருந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டிலே 3 சிறுமிகளே இருந்துள்ளனர். சிறுமிகள் என்றால் 2 வயோதிப சிறுமிகளும் ஒரு 15 வயதுகளையுடைய சிறுமி. இவர்கள் மூவரையுமே சிறுமி என்றே கூற வேண்டும். இவர்களுக்கு இடையில்
பல சந்தர்ப்பங்களில் கருத்து மோதல்கள் முரண்பாடுகளும் ஏற்பட்டுள்ளது. சமயம் சார்ந்தும் தந்தை பிரிந்த நிலையிலும் சிறுமியுடன் சமூகத்திலும் முரண்பாடான கருத்துக்கள், கோபத்தை ஏற்படுத்தும் சில வார்த்தைகளும் சமூகத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலே குறிப்பிட்ட சிறுமி மிக பெரும் மன அழுத்தத்திற்கு மத்தியில் இருந்த நிலையில் நேற்று இரவு 15 வயதுகளுடைய சிறுமியின் தாய் வைத்தியசாலைக்கு வேலைக்கு சென்றதன் பின்னர் வீட்டிலே இவர்கள் மூவரும் இருந்த நிலையில் அதிகாலை 4:30 மணி அளவிலே கருத்து மோதல்களுக்கு மத்தியில் இந்த சிறுமியின் கைகளாலே இந்த 2 உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. என்றாலும் மேலதிக விசாரணைகளின் பின்னரே இதன் உண்மை தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். என்றாலும் 15 வயதுகளுக்கும் குறைந்தவர் சிறுமி என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவராலே இந்த கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. எனவே இந்த கொலை சம்பவம் என்பது கொலை என்றே கூற முடியாத நிலையிலே காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான சிறுமிகளை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது சமூகமாகவும் அவர்களுடைய சூழலாகவுமே காணப்படுகின்றது. அவ்வாறான நிலையிலே இந்த சிறுமியும் பாதிப்படைந்த நிலையில் இன்று இவ்வாறான மிக பெரும் விபரீதமான முடிவை எடுப்பதற்கு காரணமாக மாறியுள்ளார். நாங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர் சமூகம் என்பது கல்வியை கற்றால் மாத்திரம் போதாது. அவர்களுக்கு பின்னால் உள்ள சமூக குடும்ப சூழல் தொடர்பாக தெளிவை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடன் பேசும் பொழுது எமது வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறுமிகளை, மாணவர்களை கையாளும் பொழுது சரியான முறையில் கையாள வேண்டும். அவர்களின் மனங்கள் தொடர்பாக சமூகமும் பாடசாலைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய சரியான கற்றலையும் வழங்க வேண்டும். இல்லை என்றால் இவ்வாறான விபரீதமான முடிவுகளே கடைசியில் எஞ்சி இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.